நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு காமெடி படம். ஒரு அப்பா பொண்ணுக்கு நடுவுல இருக்க பாசத்த எமோஷனலையும் தாண்டி ரொம்ப காமெடியா சொல்லியிருப்பாங்க. பல இடத்துல ட்விஸ்ட், டர்னுன்னு படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா இருக்கும். அங்கிரிச்சி மீடியம்னு 2020ல வெளியான ஒரு ஹிந்தி படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே குட்டி பையனா இருக்க நம்ம ஹீரோவ தாங்க காட்டுவாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து ஒரு குழப்பவாதி. எல்லா விஷயத்துக்கும் குழம்புவான். பொம்மை கடைக்கு போனா கூட எந்த பொம்மைய வாங்குறதுன்னு குழப்பம். கிரிக்கெட் விளையாடும் போதும் எந்த பக்கம் பால் அடிக்கிறதுன்னு குழப்பம். ஏன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்காலத்துல நீ என்னடா ஆவேன்னு கேட்டா ஒவ்வொரு நேரமும் ஒன்னொன்னு சொல்லுவான். எல்லாம் டிவில வர்ற படத்தை பார்த்துதான். ஒரு தடவை இன்ஸ்பெக்டர், இன்னொரு தடவை லாயர்னு உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம் எல்லா விஷயத்திலயும் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனா இவன் வளர வளர எல்லாத்துலயும் குழம்புனா கூட வாழ்க்கையில 3 தடவை மட்டும்தான் குழம்பாம இருந்திருக்கிறான். அந்த 3 விஷயத்துலதான் இவனுக்கு எந்த குழப்பமும் இல்ல, நிலையான ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. அதுல நம்ம ஹீரோவோட கல்யாணம். அப்பா அம்மாவா பார்த்து ஒரு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பார்த்ததும் இந்த பொண்ணுதான் நம்ம பொண்டாட்டின்னு குழப்பமே இல்லாம மனசு முடிவெடுத்துரும். அப்புறம் நல்லபடியா கல்யாணமும் நடக்கும். தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைன்னு இவங்கிட்ட சொல்லுவா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும், நீ எதுக்காக மேற்படிப்பெல்லாம் படிக்கணும்? நம்ம கிட்டதான் சொந்தமா ஒரு பெரிய ஸ்வீட் கடை இருக்கே, நீதான் அதுக்கு எஜமானி அம்மா, அப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு பொண்ணு மண்டைய நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருவாங்க. அதுக்கடுத்து அந்த அம்மா படிப்பை பத்தி யோசிக்கவே இல்ல போல. நல்லபடியா 2 பேரும் குடும்பம் நடத்தினதுல கொஞ்ச நாள்லயே ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது நம்ம ஹீரோவுக்கு. 2வது தடவையா இவன் குழப்பம் இல்லாம இருந்தது இந்த பொம்பளை பிள்ளை பிறக்கும் போதுதான். ஏன்னா பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு இவன் ஆசைப்பட்டிருப்பான். பொம்பளை பிள்ளைங்கன்னா இவனுக்கு ரொம்ப உயிர். ஆனா இவன் குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் பொண்ணு பிறந்தது பிடிக்கல. சரி விடுப்பா, அடுத்த தடவை பையன் பெத்துக்கலான்னு மத்த எல்லாரும் என்னமோ இவன் சோகமா இருக்கிற மாதிரி இவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். இப்படி குழப்பவாதியா இருந்த நம்ம ஹீரோவோட வாழ்க்கை பொண்டாட்டி பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா நல்லாதான் போயிட்டு இருக்கு, குழப்பம் இல்லாம. ஆனா திடீர்னு பாவம் ஹீரோவோட பொண்டாட்டி இறந்துடுவா. அதனால மறுபடியும் எல்லா விஷயத்திலயும் குழம்ப ஆரம்பிச்சிருவான் ஹீரோ. தாய் இல்லாத பொண்ணுக்கு அம்மாவா இருக்கிறதா, அப்பாவா இருக்கிறதா, இல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து வளர்க்கறதான்னு அதுல ஒரு குழப்பம். பொண்ணுக்கு தலை சீவி விட்டா கூட ஹேர் பேண்ட மாட்டி விடுறதா, இல்ல கிளிப்ப போட்டு விடுறதான்னு அதுலயும் குழம்புவான். இவனை பார்த்து பார்த்து பொண்ணும் குழம்புறா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தாயில்லா பிள்ளைய நல்லா பாசத்தோட அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லபடியா வளர்த்துக்கிட்டும் வருவாங்க. நம்ம ஹீரோ இருக்கிறது ராஜஸ்தானோட உதய்பூர் சிட்டில தான். அந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வெளிநாட்டுல இருந்து நிறைய வெள்ளைக்காரங்க வருவாங்க. அவங்களையெல்லாம் பார்த்து பார்த்து ஹீரோவோட பொண்ணுக்கு இங்கிலாந்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. எப்பப்பா போலாம் எப்பப்பா போலான்னு ஓயாம கேட்டுட்டு இருப்பா சின்ன வயசுல இருந்தே. நம்ம ஹீரோவுக்கு அதை கேட்டு ஒரே குழப்பமா போயிடும். அப்புறம் சமாளிக்கிறதுக்காக நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேமான்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ அவனோட வாழ்க்கையில 3வது தடவை குழம்பாம நிலையா ஒரு முடிவெடுத்ததும் பொண்ணோட இந்த ஆசை விஷயத்துலதான். அதுக்காக நம்ம ஹீரோவும் படாத பாடு பட வேண்டியது இருந்தது. அதையெல்லாம் தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். ஹீரோ வாழ்க்கையோட ஒரு பக்கம் பொண்ணு, இன்னொரு பக்கம் அவனோட தொழில். அப்பதான் நமக்கு அந்த உதய்பூர் சிட்டிய காட்டுவாங்க. அந்த சிட்டியோட எல்லா இடத்துலயும் நிறைய ஸ்வீட் கடை இருக்கு. ஆனா எல்லா கடையிலயும் ஒரே பேரு தான், கசிதேராம்னு போட்டிருக்கு. அந்த பேருக்கு சொந்தக்காரர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கொள்ளு பாட்டனார். அவர் அந்த காலத்திலேயே நிறைய ஸ்வீட்டை எல்லாம் கண்டுபிடிச்சு அத ஒரு பிராண்டாவே உருவாக்கி இருக்காரு போல. அவரோட வம்சாவளியில வந்தவங்க தான் உதய்பூர் சிட்டில பல இடத்துல அவர் பேர்லயே இப்படி பல ஸ்வீட் கடைகளை வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோவோட கடை. அப்போதான் காலங்காத்தால கடையில வியாபாரத்தை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வருவான். அங்க ஒரு வெள்ளைக்காரர் நின்னுக்கிட்டு இந்த கடைகள்ல எது ஒரிஜினல் கசீதேராம் கடைன்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ ஓடி போய் தான் கடைக்கு கூட்டிட்டு போவா. ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தர் ஓடி வந்து, இல்ல இல்ல என் கடை தான் ஒரிஜினல் கசீதேராம் கடைன்னு அவரோட கடைக்கு கூப்பிடுவாரு அந்த ஃபாரினர். அந்த வெள்ளைக்காரரு பாவம் குழம்பி போயிடுவாரு. வந்து கூப்பிடுறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட நெருங்கிய சொந்தக்காரர் தான். அந்த சொந்தக்காரரும் கசிதேராம் தாத்தாவோட கொள்ளு பேரன் தான். என் கடை தான் ஒரிஜினல், உன் கடை தான் ஒரிஜினல்னு மாறி மாறி சண்டை போட்டு ஸ்வீட்டை எல்லாம் டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க வெள்ளைக்காரருக்கு. இவங்க சண்டையில அவர் பயந்து போயிடுவாரு. இந்த கூத்து இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒரு சின்ன பையன் ஒரு கடைக்காரர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுவாங்கங்க. இத பார்த்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல ஹீரோவும் அவரோட சொந்தக்காரரும், அவங்க வேக வேகமா அங்க ஓடுறாங்க. அங்க பேசிட்டு இருந்த அந்த இளவட்ட பைய வேற யாரும் இல்ல, இந்த கசிதேராம் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன். ஆனா அவன் பேசிட்டு இருக்கான்ல அந்த கடைக்காரவங்க சந்திராம் குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். அவங்களும் ஸ்வீட் கடை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கசிதீராம் அளவுக்கு சந்திராமன்றது ஒரு பெரிய பிராண்ட் கிடையாது, ரொம்ப ஃபேமஸான கடையும் கிடையாது. ஆனா அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஒரு இளவட்ட பையனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கசிதீராமன்ற பேர்ல ஒரு கடை இருக்கான், அதை எனக்கு விலைக்கு கொடுப்பியான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்துட்டு தான் ஹீரோவும் ஹீரோவோட சொந்தக்காரும் போய் அந்த பேச்சுவார்த்தையை தடுத்து நிறுத்தி அந்த பயலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவன் வர்ற வழியெல்லாம் ஹீரோ கிட்ட, ஏன் என்னோட கடைய நான் வித்தா உங்களுக்கு என்னன்னு சண்டை தான் போட்டுக்கிட்டு வரான். ஆனாலும் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடும்ப கதை என்னன்றதை இப்பதான்
ஹீரோ சொல்லுவாருங்க. கசிதிராம் தாத்தா இருக்காரு இல்லையா, அவரோட தம்பி தான் அந்த சந்திராமா. ஆக மொத்தத்துல 2 பேரும் பங்காளிங்க தான் போல. சுமார் 1920ல கசிதிராம் தாத்தா ஃபேமஸான ஒரு ஸ்வீட் கடைய உதய்பூர்ல நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த உதய்பூர்ல பெரிய ஆபீசரா இருந்த வெள்ளைக்காரருக்கு நடுராத்திரில இந்தியன் ஸ்வீட்ட சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சாம். உடனே அவரு அடிச்சு புடிச்சு கசிதிராம் தாத்தாவோட கடைக்கு தான் வந்திருக்காரு. ஆனா அவரு கடைக்குள்ள கால வைக்கிறதுக்குள்ள கோபமான கசிதிராம் தாத்தாவும் என்ன சொன்னாரு தெரியுமான்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்க, அந்த பக்கம் இருந்து வந்த ஹீரோவோட பொண்ணும், இத பாருங்க வெள்ளைக்காரதோர, ஸ்வீட்ட விக்கிறது என்னமோ என்னோட தொழில் தான். ஆனா அதை விட என்னோட நாட்டுப்பற்று ரொம்ப பெருசு. உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் விக்க முடியாது, இங்க இருந்து கிளம்புங்கன்னு துரத்தி அடிச்சுட்டாராம். இத பொண்ணு ரொம்ப கம்பீரமா சொல்லுவா. இத கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கும். கேட்டுக்கிட்டியா, நம்ம கசிதிராம் கொள்ளு தாத்தா இப்படிதான்டா சொல்லியிருக்கிறாரு, எவ்வளவு வீரமா இருந்திருக்கிறாரு பாரு. ஆனா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அவரோட தம்பியான அந்த சந்திராம் தாத்தா இருக்காருல்ல, அவர் அப்படியே அந்த வெள்ளைக்கார துரைய அவரோட கடைக்கு கூட்டிட்டு போய் எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட கொடுத்தாராம். அன்னையில இருந்து தான் கூட பிறந்த தம்பிய ஒரு தேச துரோகியா நினைச்சு கசிதேராம் தாத்தாவும் சந்தேராம் தாத்தாவை தன்னோட குடும்பத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாராம். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் 2 குடும்பத்துக்கு நடுவுல எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஃபேமிலி ட்ரீல சந்தேராம் தாத்தாவோட குடும்பத்துக்கு இடமும் கிடையாது. இந்த கதையெல்லாம் அந்த சின்ன பையனுக்கு இப்பதான் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டவன் இனிமே போய் அவங்க கிட்ட மேற்கொண்டு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது பொண்ணு ஆர்வமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தவருக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா பொதுவா அவ நல்லா படிக்கிறவெல்லாம் கிடையாது. 50%க்கு மேல மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம். என்னம்மா அப்படி புக்கும் கையுமா உட்கார்ந்திருக்க, ஒரே ஆச்சரியமா இருக்கேன்னு பொண்ணுகிட்டயே கேட்டுருவாரு. அப்பதான் அவ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஃபாரினுக்கு போகணும்னு ஆசை இருக்கு இல்லையா, இப்ப அவ படிக்கிற ஸ்கூல்ல ஃபைனல் எக்ஸாம்ல யாரு டாப் 3 ரேங்க் வாங்குறாங்களோ அந்த 3 ஸ்டூடெண்ட்டையும் லண்டன்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அந்த ஸ்கூல் நிர்வாகமே படிக்க வைக்க போறாங்களாம். அதனாலதான் எப்படியாவது ஃபாரின்ல போய் படிக்கணும்ன்ற அந்த ஆசைக்காக கனவுக்காக விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஆனா அப்பாவுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்னா பொண்ணு கண்டிப்பா ஃபைனல் எக்ஸாம்ல டாப் 3 ரேங்க் எல்லாம் வாங்க மாட்டா. எதுக்குமா தேவையில்லாம முயற்சி பண்ற, விடுமான்னு சொல்றாரு. ஆனா பொண்ணு பிடிவாதமா இருக்கா. பொண்ணு அவ்வளவு தூரம் எல்லாம் அனுப்புறதுக்கு ஹீரோவுக்கு மனசே இல்லங்க. ஜெய்ப்பூர்ல இருக்கவும் அத்தை வீட்டுக்கு போய் படிமான்னு அவர் சொன்னா, அப்பா எனக்கு 18 வயசு ஆக போகுது, எனக்குன்னு சுதந்திரம் வேணாமா, கண்டிப்பா என்னோட ஆசைய நானே நல்லா படிச்சு நிறைவேத்துக்குவேன்னு ரொம்ப உறுதியா நிக்கிறா. அப்புறம் மறுநாள் காலையில கசிதிராம் தாத்தாவோட மொத்த வாரிசுகளும் ஒரு பெரிய பஸ்ஸ புடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பி போறதான் நமக்கு காட்டுவாங்க. கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. கசிதிராம் தாத்தாவோட இந்த வாரிசுங்களுக்கு நடுவுலயே யார் அவரோட பேரை கடை போர்டுல போட்டுக்கலாம், யாருக்கு அந்த பேர் மேல உரிமை இருக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது அந்த குடும்பத்திலேயே 2 குரூப்பா பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 குரூப்புக்கு நடுவுல தான் இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போகுதுங்க. அதுல நம்ம ஹீரோவோட தரப்பு ஒண்ணு, இன்னொன்னு சொந்தக்காரரோட தரப்பு. ஆனா எல்லாரும் ஒரே பஸ்ல தான் போவாங்க. போற வழியெல்லாம் கூட ஹீரோவோட பொண்ணு படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவோட சொந்தக்காரரும் உங்க அப்பாவை தான் எனக்கு பிடிக்காது, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோவோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே வருவாரு. அப்புறம் கோர்ட்டுக்கு போனா ஒரே ரணகளமா இருக்கும். ஏன்னா 2 பேருமே கசிதிராம் தாத்தாவோட வாரிசுங்க தான். இதுக்கு நடுவுல யாருக்கு தீர்ப்ப சொல்றது? அதனால ஜட்ஜும் குழம்பி போயிருப்பாரு. மாறி மாறி எல்லாரும் சண்டை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. கடைசியா ஜட்ஜ் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஹீரோவோட சொந்தக்காரர் இருக்காரு இல்லையா, அந்த கட்சி பக்கம் தீர்ப்ப சொல்லிடுறாரு. அவங்கதான் இனிமே அந்த தாத்தாவோட பேரை பயன்படுத்திக்கலாம், நம்ம ஹீரோவோட தரப்பு பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இதுல ஹீரோவுக்கு ஷாக்கு. எல்லாரும் ஜட்ஜ புடிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நீ ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு கத்தி கூச்சல் போட்டு பெரிய கலவரம் பண்ணிருவாங்க கோர்ட்ல. இதுல நம்ம ஹீரோவோட தரப்ப புடிச்சு ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த சொந்தக்காரருக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாருங்க, அவர் தான் நம்ம ஹீரோவோட குரூப்ப பெயில எடுப்பாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ, சொந்தக்காரரு, ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. என்னதான் பகல் பூரா சண்டை போட்டாலும் ஹீரோவும் சொந்தக்காரரும் தண்ணி அடிக்கும் போது ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இதுல யார் யாருக்கு அதிகமா கெடுதல் பண்ணாங்கன்னு மாறி மாறி ஒரு காம்படிஷன் வேற வச்சுப்பாங்கங்க. ஹீரோ சொல்லுவாரு, நான் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் காசை கொடுத்து உன் கடைக்கு ரெய்டு வர வச்சேன்டான்னு. இதை கேக்குற ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்னமோ ஷாக்கா தான் இருக்கும். ஆனா சொந்தக்காரருக்கு ஷாக்கா இருக்காது. அட இது என்ன பெரிய விஷயம், நான் என்ன பண்ணேன் தெரியுமா, முனிசிபாலிட்டி ஆளுங்களுக்கு காசு கொடுத்து உன் கடைக்கு கஸ்டமர் வராத மாதிரி கடையை சுத்தி குழி தோண்ட வச்சேன்டான்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்டு ஹீரோவுக்கு ஷாக் இல்லதான். ஏன்னா அதை விட இவர் பெரிய வேலையை பண்ணி வச்சிருப்பாரு. என் கண்ணு முன்னாடி நீ ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்து பாத்தியா? ஆமா, ஆனா கடைசி நேரத்துல அந்த ஸ்வீட் எல்லாம் கூட காணாம போச்சுன்னு சொந்தக்காரர் சொல்லும் போது அதையெல்லாம் திருடினதே நான் தான்டா. அந்த கல்யாணக்காரங்க கூட உன்னை 2 மணி நேரம் வச்சு அடிச்சாங்களே என் கண்ணு முன்னாடி, அப்பதான் அந்த ஸ்வீட் எல்லாம் என் கடையில வச்சு வித்துக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லுவாரு சொந்தக்காரர்ட்ட. காம்படிஷன் ரொம்ப ஹை பிச்ல போயிட்டு இருக்கிறத ஃப்ரெண்டுக்காரரும் தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாருங்க. ஆனா இதுலலாம் சொந்தக்காரர் அசர்றவர் இல்ல. அட நீங்க எல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய கெடுதல் நான் உனக்கு பண்ணிருக்கேன், அது என்ன தெரியுமா, என்ன என்னன்னு எல்லாரும்
எல்லாரும் ஆர்வமா கேட்கும்போது, இன்னைக்கு தீர்ப்பு குடுத்தாரே ஒரு ஜட்ஜு, அவருக்கு நான் லஞ்சம் குடுத்து தான்டா என் பக்கம் தீர்ப்பு வர வச்சேன்னு சொல்றாரு சொந்தக்காரரு. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லங்க. 9,00,000க்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வாங்கி குடுத்திருக்காரு லஞ்சமா. அதுக்கான பில்ல எல்லாம் கூட காட்டுவாரு. அப்புறம் அதுக்காக சொந்தக்காரரு ரொம்ப ஃபீல் பண்ணி, "பரவால்ல, நம்ம தாத்தா தானடா அது. உன் கடையிலயும் அவரோட பேர போட்டுக்கோன்னு" சரக்கு அடிச்ச போதையில நல்லா தான் நைட்டு பேசுறாரு. அப்புறம் காலங்காத்தால 9 மணிக்கு போலீஸோட வந்து போர்ட எடுக்க சொல்லி ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நைட்டு குடிச்சிட்டு இவர் பேசினது எல்லாத்தையும் ஹீரோவுமே மறந்திருப்பாரு போல. இவங்க கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பொண்ணு கிளாஸ்ல ஒரு டாப்பர் பையன் இருப்பான். அவன்கிட்ட போய் நான் எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணும். தயவு செஞ்சு தினமும் என் வீட்டுக்கு வந்து எனக்காக கொஞ்சம் சொல்லிக் கொடு. உனக்காக என் வீட்ல வெயிட் பண்ணுவேன்னு சொல்றா. ஆனா அவன்கிட்ட முடியுமா முடியாதான்னு எந்த பெர்மிஷனும் கேட்கல. நீ எனக்காக செஞ்சுதான்டா ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டா. அவனும் ரொம்ப நல்ல பையன். தினமும் ஹீரோவோட வீட்டுக்கே வந்து ஹீரோவோட பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பான். ஆனா இது நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல. 2 பேரையும் படிக்க விடாம ஏதாவது ஒரு இடைஞ்சல குடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அப்பா என்ன இடைஞ்சல் குடுத்தாலும் பொண்ணு வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பா. அவளோட கனவை நிறைவேத்திக்க. இன்னொரு பக்கம் அப்பா ஃப்ரெண்டு கிட்ட போய் பொண்ணு நல்லா படிக்கிறது பிடிக்கலன்னு புலம்புறாரு. எந்த அப்பனாவது இப்படி இருப்பானான்னு ஃப்ரெண்டு திட்டினா, பொண்ணு நல்லா படிச்சு ஒரு வேளை டாப் 3 ரேங்க் உள்ள வந்து லண்டனுக்கு படிக்க போயிட்டா இவர் எப்படி தனியா இருப்பாரு? அது மட்டும் இல்லாம ஒரு வேளை அந்த காம்படிஷன்ல தோத்து போயிட்டா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா. அதனாலதான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எப்பவும் போல அவ 55, 60% மார்க் வாங்கினா பத்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு கிட்ட. ஆனா பொண்ணு வெறித்தனமா நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் புது பிளானோட போவாரு மக கிட்ட. படிச்சிட்டு இருக்க பொண்ணு கிட்ட போய், இந்தாமா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். நான் காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. இதுல இருக்கத மட்டும் படிச்சுட்டு போ. நல்ல மார்க் எடுத்துருவ. எதுக்கு புக்க ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கேன்றாரு. பொண்ணு யோசிப்பா. ஆனா இல்லப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இந்த சேலஞ்ச்ல எப்படியும் ஜெயிப்பேன்னு அம்மா மேல வேற சத்தியம் பண்ணிட்டேன்பா. அதனால நான் நேர்மையா தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை நான் பார்க்கவே விரும்பலன்ட்டா. அவ நேர்மையை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு மனசு மாறி போயிரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும்போது இவரே கூட்டிட்டு போய் விடுவாரு. பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுக்க வந்த பையனுக்கும் நல்ல சாப்பாடு காஃபி எல்லாம் கூட போட்டு கொடுக்கறாருங்க. முன்னாடி இடைஞ்சல் பண்ணவர் இப்ப ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணுக்கும் எல்லா எக்ஸாமும் நல்லபடியா முடிஞ்சிருது. அவளுக்கு ரிசல்ட்டும் வந்துருது. பார்த்தா நல்ல மார்க் எடுத்திருக்கா. 85% மார்க் எடுத்துட்டா. ஆனா சோகமா இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவ டாப் 3 ரேங்க் உள்ள வராம 4வது ஆளா வந்துட்டாளாமா ஸ்கூல்ல. என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் என் கனவு நிறைவேறாம போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுற அப்பா கிட்ட. அப்பாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாரு. அப்பதான் அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட இருந்து போன் வரும். நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு ஒரு பையன் சொல்லி கொடுத்தான் இல்லையா, அவன் தான் டாப் 1 ரேங்க் எடுத்திருப்பான் போல. அவனுக்கு இந்தியாவோட ஐஐடில படிக்கணும்னு ஆசையா. அதனால லண்டனுக்கு போக வேண்டாம் எனக்கு அந்த ஆசை இல்ல. ஹீரோவோட பொண்ணுக்கே அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டானா. அதனால ஒன்னதாமா லண்டனுக்கு போய் படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். உன் கனவு நிறைவேறிச்சுன்னு அவங்க சொல்றாங்க போன போட்டு. உடனே அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல லண்டனுக்கு போக போற அந்த 3 ஸ்டூடெண்ட்டையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுக்க போறாங்களாம். அதுக்காக உன் அப்பாவோட வந்துருமான்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் போன வச்சிருவாங்க. பொண்ணால இதை நம்பவே முடியல. சந்தோஷத்துல அப்படியே அழுவா. அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனும் வருங்க. அதுக்கு அப்பாவும் பொண்ணும் ஸ்கூலுக்கு கிளம்பி போனா அங்க சீஃப் கெஸ்டா வர்றது நம்ம ஜட்ஜு. ஜட்ஜ பார்த்ததும் ஹீரோ மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடும். ஏன்னா அன்னைக்கு குடிச்சிருந்ததுனால பல உண்மைகளை தெரிஞ்சிருந்தும் மறந்திருப்பாரு. இப்ப உடனே ஏதோ ஸ்ட்ரைக் ஆனதும் ஃப்ரெண்டுகாரனுக்கு போனை போட்டு பேசுறாரு. அப்ப அவர் வீடியோ எடுத்திருந்தாரு இல்லையா, அத ஃப்ரெண்டுகாரன் அனுப்பி விடுவான். உள்ள பார்த்தா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். இவர் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஜட்ஜி நேர்மையை பத்தி ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ கையில சொந்தக்காரன் சொன்ன மொத்த விஷயமும் வீடியோவா இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு எப்படி இருக்கும். ஆனாலும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துருவாரு. அப்புறம் பிரின்சிபல் மேடம் நம்ம ஹீரோவையும் பொண்ணையும் கூப்பிட்டு அவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க. போட்டோவெல்லாம் கூட எடுத்துப்பாங்க. அப்புறம் அவங்க தான் நம்ம ஹீரோவை வற்புறுத்தி 2-3 வார்த்தை பேச சொல்லுவாங்க. அப்பவும் ஹீரோ பெருசா எதுவும் பேச மாட்டாரு. பொண்ண பத்தியும் தன்னை பத்தியும் மட்டும்தான் பேசிட்டு கிளம்பிடலாம் நினைப்பாரு. ஆனாலும் அவரால இருக்க முடியல. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு மட்டும் பேசிக்கணும். ஒருவேளை பேசாம போனேன்னா எனக்கு உறுத்தலா இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் மைக்கு கிட்ட வருவாரு. மனுஷன் என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஜட்ஜி சார் என்னமோ இந்த ஸ்டேஜ்ல நேர்மையை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அது கேட்கலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு மோசடி ஜட்ஜை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ எல்லார் முன்னாடியும் அந்த ஜட்ஜ அசிங்கப்படுத்திடுவாரு. அவர்கிட்ட இருக்க வீடியோவையும் போட்டு காமிச்சிருவாரு. கரெக்டா அந்த ரோலக்ஸ் வாட்சை கட்டிக்கிட்டு தான் ஜட்ஜும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாரா. இதுதாங்க இந்த வாட்ச் தான் என் சொந்தக்காரன் லஞ்சமா கொடுத்ததுதான் இது. இப்படி ஆச்சாக்கும் போச்சாக்குன்னு கத்துனதும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜட்ஜுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அவர் பாதியிலே அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. பொண்ணு வேக வேகமா ஓடி வந்து அப்பா அப்படி பண்ணாதீங்கன்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறா. வேண்டாம்ப்பா வேண்டாப்பான்னு பொண்ணு ஒரு பக்கம் கத்த, பிரின்சிபல் அம்மா ஒரு பக்கம் திரு திருன்னு முழிப்பாங்க. எல்லாரும் குசு குசுன்னு வேற ஜட்ஜ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோ கையில வீடியோ இருக்கும் இல்லையா. அப்பதான் பொண்ணு கத்துவா கோவமா அப்பாட்ட. என்னம்மா நான் என்ன தப்பு பண்ணேன்னு அப்பா கேட்டா, அப்பா அந்த ஜட்ஜி தான்ப்பா எங்க பிரின்சிபல் மேடமோட ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட்ன்னு சொல்றா. அப்பாவுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். வீட்டுக்கு போனா எல்லா நியூஸ் சேனல்லயும் இந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. சொந்தக்காரர் வந்து பேட்டியெல்லாம் எடுக்குறாங்க. அவர் இந்த வீடியோ உண்மை இல்லங்க. அதெல்லாம் ஃபேக்குன்னு ஒரு பக்கம் இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காரு. ஜட்ஜ் லஞ்சம் வாங்குனதுக்காக அவர ஒரு பக்கம் டிவி சேனல்ல கிழிக்கிறேன்னு கிழிக்கிறாங்க. இப்படி இந்த விஷயம் ரொம்ப வைரல் ஆயிடுச்சுங்க. பொண்ணுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பா இருக்கும் அப்பா மேல. ஏன்பா இப்படி பண்ணீங்க? இதையெல்லாம் வேணும்னு தானே பண்ணீங்கன்னு கேட்டுருவா. ஹீரோவுக்கு இத கேட்டதும் ரொம்ப வருத்தமா போயிரும். உடனே பிரின்சிபல் மேடம் கிட்ட சாரி கேட்கலான்னு அவங்க வீடு கண்டுபிடிச்சு அங்க போவாருங்க. அங்க போனா அந்த அம்மா கதவையே தொறக்காது. உள்ளேயே விடாது ஹீரோவ. மொட்டை மாடில நின்று எதுக்கு இங்க வந்தேன்னு கத்திட்டு இருக்கும் ஹீரோ கிட்ட. இவரு எவ்வளவோ கெஞ்சுறாரு, மன்னிப்பெல்லாம் கேக்குறாரு. நான் பண்ணது தப்புதாங்க. உங்க புருஷன்னு தெரியாம பண்ணிட்டேன். அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டாதீங்க. அவ இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா. லண்டனுக்கு போய் படிக்கணும்ன்றது அவளோட ரொம்ப நாள் ஆசைன்னு தோப்புக்கரணம்லாம் போடுற அளவுக்கு ரொம்ப கெஞ்சுவாரு. இதையெல்லாம் பார்த்த அந்த அம்மாவும், இப்ப எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என் வீட்டு முன்னாடி? உங்க பொண்ணு ஃபாரினுக்கு போய் படிக்கிறதுக்கு நான் அப்ரூவல் லெட்டர் குடுக்கணும். அதுக்காகத்தானேன்னு கேட்டுருவாங்க. ஆமா, அத மட்டும் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு இவர் சொன்னதும், உடனே அவங்க எடுக்கிறதுக்காக போவாங்க. சரி குடுக்க தான் போறாங்கன்னு பார்த்தா, மாடியில நின்று அத தூள் தூளா கிழிச்சு போட்டுருச்சு அந்த அம்மா. ஹீரோ இத சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். கடவுளுக்கு சமமான ஒரு டீச்சரா இருந்துகிட்டு இப்படிலாம் பண்ணலாமான்னு ரொம்ப வருத்தமா பேசிடுவாரு. உங்க புருஷன் தப்பு பண்ணாரு. அத நான் வெளிய சொன்னேன். என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? தான் ஆசைக்காக நல்லா படிச்சா. நானும் எப்படியாவது அவள லண்டனுக்கு அனுப்பி படிக்க வச்சே தீருவேன். இல்லைன்னா நான் கசீதிராமோட பேரை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தா பொண்ணு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு அழுதுட்டே இருப்பா. கதவை கூட திறக்க மாட்டா. நீங்க வேணும்னு தான்ப்பா அப்படிலாம் பண்ணிட்டீங்க. எனக்கு சுதந்திரம் கிடைக்க கூடாது. எப்படியாவது என்னை கட்டி கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்களான்னு ரொம்ப அழறா. அப்பாவும் அப்படிலாம் இல்லம்மா கதவை திறன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் தான் அப்பா பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க. ஹீரோவோட பொண்டாட்டி கல்யாணம் ஆகும்போது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. இவர் கூட வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. அத பத்தி இப்ப நினைச்சு ஃபீல் பண்றாரு. படிக்கணும்ன்ற அவங்களோட கனவ அலட்சியப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்கள ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வச்சிருந்ததுனால தான் அந்த ஒரு துக்கத்திலேயே சின்ன வயசுல அவங்க இறந்துட்டாங்களோன்னு ஹீரோவுக்கு ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் போல. அத பொண்ணுகிட்ட சொல்லி அழுவாரு. பொண்ணுக்கு இத கேட்டதும் ரொம்பவே கஷ்டமா போயிடும். இல்லப்பா அப்படிலாம் இல்ல. நீங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு அப்பாவை சமாதானப்படுத்துவா. இல்லம்மா எனக்கு ரொம்ப நாளா அது உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா உன் விஷயத்துல நான் அப்படி நடக்க விட மாட்டேம்மா. கண்டிப்பா உன் ஆசையை நான் நிறைவேத்துவேன். உன் பிரின்சிபல் அம்மா கிட்ட நான் அப்படிதான் சவால் விட்டு வந்திருக்கிறேன். கவலைப்படாத நீ லண்டனுக்கு போய் படிப்பேன்னு சொல்லுவாரு. அதே போல மறுநாள் ஃபாரினுக்கு பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கிற ஒரு கன்சல்டன்சிக்கு அப்பாவும் பொண்ணும் போறாங்க. அங்க போய் லண்டன்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டி அதாவது ட்ரூஃபர்ட் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை. அங்க அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அவங்களும் அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் சார் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பொண்ணை வெளியே அனுப்பிட்டு அப்பா கிட்ட அதுக்கு மொத்தமா 1 கோடி ரூபாய் செலவாகும். உங்களால கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அப்பாவும் முதல்ல ஷாக் ஆவாரு. சரி பொண்ணு ஆசைப்பட்டுட்டா எனக்கு கொஞ்சம் நிலபலம்லாம் இருக்கு. அதையெல்லாம் வித்து நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. பொண்ணுக்கான பண விஷயம் தெரியாது. அட்மிஷனுக்கும் அப்ளை பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த யூனிவர்சிட்டில இருந்து ஹீரோவோட பொண்ணுக்கு மெயில் வரும். ஆர்வமா அப்பாவும் பொண்ணும் ஓபன் பண்ணி பார்த்தா பாவம் ஹீரோவோட பொண்ணுக்கு சீட் கிடைக்கலங்க. அவ பாவம் மறுபடியும் நொந்து போயிருவா. அந்த கன்சல்டன்சிக்கு போய் என்னமா ஆச்சு ஏன் இப்படி சீட் கிடைக்கல நாங்க தான் பணம் கொடுக்கறோமேன்னு சொன்னோன்னு கேட்டா ஃபாரின் கோட்டால தான் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணாங்களாமா. அதுல மொத்தம் 12 சீட்டு தான் இருந்ததாம். அந்த மொத்த 12 சீட்டும் சைனீஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிருச்சாம். நம்ம நாட்டை சேர்ந்த யாருக்குமே கிடைக்கலையாம். வேணும்னா நாங்க லண்டன்ல இருக்க வேற யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி பார்க்கட்டுமான்னு அந்த அம்மா கேக்குறாங்க. ஆனா பொண்ணுக்கு இந்த ட்ரூஃபர்ட் யூனிவர்சிட்டில படிக்கணும்னு தான் ஆசை. பொண்ணும் வேண்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. வேற ஏதாவது வழி இருக்கான்னு ஹீரோவும் அழுத்தி அழுத்தி கேட்பாரு. உடனே அந்த கன்சல்டன்சி அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. ஏங்க ஃபாரின் கோட்டால மட்டும் தாங்க வெளியில இருந்து படிக்க போற நம்மலாம் அப்ளை பண்ண முடியும். அந்த ஃபாரின் கோட்டாவே ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். இனிமே உங்க பொண்ணு அந்த யூனிவர்சிட்டில படிக்கணும்னா அதுக்கு அந்த நாட்டோட சிட்டிசனா இருந்தா மட்டும் தான் முடியும். அவங்களுக்கான கோட்டா மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. அதுலலாம் ஆனா நம்ம நாட்டுக்காரவங்க படிக்க முடியாதுங்கன்றாங்க. ரொம்ப வருத்தப்பட்ட நம்ம ஹீரோவும் நைட்டு தண்ணி அடிக்கும் போது ஃப்ரெண்டுக்காரர்கிட்டயும் சொந்தக்காரங்கிட்டயும் இதையெல்லாம் சொல்லி புலம்புவாரு. என் பொண்ணோட கனவை நானே கெடுத்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்பதான் இவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தர் லண்டன்ல செட்டில் ஆயிருக்காராம். அவங்கிட்ட வேணா ஏதாவது ஹெல்ப் கேட்டு பாப்போம்னு சொந்தக்காரர் போனை போட்டு கொடுக்க அந்த பக்கம் இருந்து பேசுற லண்டன் ஃப்ரெண்டும் நான் ஊருக்கு தான் வரேன். என் மொத்த குடும்பத்துக்கும் பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் போடுங்க. நேர்ல வந்து பேசிக்கலாம்னு சொல்றாரு. எப்படியாவது உன் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த யூனிவர்சிட்டிலேயே சீட்டு வாங்கி கொடுத்துறேன்னு வேற சொல்றாரு. இதை கேட்டது இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. ஃப்ரெண்டுக்கும் சொந்தக்காரருக்கும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கே டிக்கெட் போட்டு அவங்களே இந்தியா வர வச்சிருவாங்க. வந்தவங்கள மாலை மரியாதையோட ரொம்ப அமர்க்களமா வரவேற்பாங்க. பொண்ணுக்கும் தன்னோட கனவு நிறைவேற போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் அந்த குடும்பத்தோட நல்ல ஜாலியா பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெண்டு குடும்பத்தை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க நம்ம ஹீரோவும் சொந்தக்காரரும் ஹீரோவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாரு. அப்பதான் பொண்ணை எப்படி அங்க படிக்க வைக்கலான்னு ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்கும்போது அவரும் ஒரு ஐடியாவை சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ லண்டனுக்கு பொண்ணை கூட்டிக்கிட்டு டூரிஸ்ட் விசால போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறமா 1,26,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா கொஞ்ச நாளையே அந்த கவர்மெண்ட் ஹீரோவுக்கும்
அவரோட பொண்ணுக்கும் சிட்டிசன்ஷிப்ப குடுத்துருவாங்களாம். அத ஈஸியா வாங்கிடலான்னு ஃப்ரெண்டுக்காரரு சொல்றாரு. பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 பேருக்கு வேலைய குடுத்துட்டா போதும்டா, பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்றாரு. உடனே ஹீரோவுக்கும் சொந்தக்காரருக்கும் கேட்டது ரொம்ப சந்தோஷம். சொந்தக்காரர் நானும் கூட வருவேன்னு சொல்றாரு. உனக்கு பிசினஸுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பண்ணி தரேன். எனக்கு ஒரு 5% கமிஷன் மட்டும் குடுன்னு லண்டன் ஃப்ரெண்ட் கேட்கவும் இவங்களும் ஓகே பண்ணிடுறாங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்காமா. யார் பேர்லயும் எந்த ஒரு கேஸும் ஃபைலா இருக்க கூடாதாம் இந்தியால. இத கேட்டதும் எல்லாரும் சிரிப்பாங்க. எங்க பேர்லலாம் எந்த கேஸும் இல்லன்னு. ஆனா உண்மையிலேயே சொல்லப் போனா கசிதிராம் தாத்தாவோட பேருக்காக மாறி மாறி இந்த குடும்பத்துல எல்லாரும் கேஸ் போட்டு வச்சிருப்பாங்க கோர்ட்ல. அப்புறம் நம்ம ஹீரோவும் சொந்தக்காரும் மொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட பொண்ணு லண்டனுக்கு படிக்க போறதுக்காக நம்ம எல்லாம் தாத்தாவோட பேருக்காக மாறி மாறி கேஸ் போட்டதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கலாம். இனிமே நம்ம எல்லாருமே சுதந்திரமா தாத்தாவோட பேரை கடையில யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. உடனே எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா அதுல ஒரு தாத்தா ஹீரோவோட பொண்ணு ஃபாரினுக்கெல்லாம் படிக்க போக வேண்டாம்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோவுக்கும் பொண்ணுக்கும் ஷாக்கு. ஆனா லேடிஸ் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க தான் உலகத்தை பார்க்காம இங்கே இருந்துட்டோம், அவளாவது போய் உலகத்தை பார்க்கணும்னு ஹீரோவோட பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நம்ம ஹீரோ, சொந்தக்காரு அப்புறம் பொண்ண நல்லபடியா லண்டனுக்கும் அனுப்பி வைப்பாங்கங்க. ஹீரோவோட பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா கிளம்பி போறாங்க. இங்க இருந்து பிளைட் புடிச்சு லண்டனுக்கு போய் இறங்கிட்டாங்க. அங்க போய் செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில கிளம்பணும். பொண்ணு நல்லபடியா போயிருவா. அடுத்த சொந்தக்காரு போனா எதுக்காக லண்டன் வந்திருக்கீங்கன்னு கேட்டா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் அந்த அளவுக்கு அவருக்கு புரியாது. அப்புறம் ஒரு வழியா சமாளிச்சு 2 பேரும் செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருவாங்க. பொண்ணு ஒரு பக்கம் ஏர்போர்ட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பா. ஹீரோவும் சொந்தக்காரும் பாத்ரூம் தாங்க போயிருப்பாங்க. இதுக்கு நடுவுல இவங்களோட பெட்டிய மோப்ப நாய் ஒண்ணு மோப்ப முடிச்சிட்டு இருக்கும். உள்ள பாட்டில் பாட்டிலா சொந்தக்காரு ஊர்கா கொண்டு வந்திருக்காராம். அதத்தான் அது மோப்ப முடிச்சிட்டு இருக்கு போல. உடனே பெட்டியை செக் பண்ணு வாங்கன்னு 2 பேரையும் கூட்டிட்டு போயிருவாங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டா இவங்க 2 பேரும் லண்டன் ஃப்ரெண்டோட பேரை சொல்லுவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்தாதான் தெரியுது அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. ஏற்கனவே ஜெயில்ல தான் இருப்பாரு போல. எக்கச்சக்க கேஸ் இருக்கு போல அவர் மேல. அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறேன்னு எந்த விவரமும் தெரியாம இவங்க சொன்னதுனால என்ன பிசினஸ் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா மருந்து வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிதான் லண்டன் ஃப்ரெண்ட் லண்டனுக்கே வர சொல்லிருப்பாரு. ஆனா அத மெடிசன் சொல்லாம கூகுள்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாக்குறேன்னு நம்ம ஹீரோ ட்ரக்னு மாத்தி சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கெல்லாம் ஷாக்கு. உடனே அங்க ஒரு பெரிய கலவரமே ஆயிடும். அரைகுறையா இங்கிலீஷ் தெரியாம இவங்க ஏதேதோ உளர அவங்க எல்லாம் இவங்கள புடிச்சு செக் பண்றேன்ற பேர்ல பாடா படுத்தி எடுத்துருவாங்க. இவரும் பொண்ண பத்தி எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுவாரு. ஆனா நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு சொந்தக்காரர் தான் இல்ல இல்ல வேணாம், நம்மளே இங்க பாடா படுறோம், பொண்ணு கூட வந்திருக்கோன்னு சொல்ல வேணாம், அப்புறம் அவளுக்கும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிருவாரு. அதனால பொண்ண பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா அவ ஏர்போர்ட் முழுக்க இவங்க எங்க எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பா. இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் எந்த ட்ரக்கும் இருக்காது. ஒழுங்கா அவங்களுக்கு பதில் சொல்லவும் தெரியாது. அதனால ஹீரோவையும் சொந்தக்காரையும் பிளாக் லிஸ்ட் பண்ணி இனிமே நீங்க லண்டனுக்குள்ள வரவே கூடாதுன்னு பாஸ்போர்ட்டையும் கேன்சல் பண்ணி விட்டு இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பிரும் அந்த கவர்மெண்ட். பாவம் பொண்ணுக்கு இது எதுவுமே தெரியாது. அவ திரு திருன்னு ஏர்போர்ட்ல முழிச்சிட்டு இருக்கா. எங்க போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்பாவோட லண்டன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணா போனும் போகாது. இந்த பக்கம் இவங்களாலையும் யாருக்கும் தகவல் சொல்ல முடியாது. பொண்ணு தாங்க பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்புறம் ஒரு வழியா சுதாரிச்சு அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டா இல்லையா ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட பேஜுக்கு போய் நான் இந்த மாதிரி ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவளோட பேரு அவளோட நம்பரை எல்லாம் போட்டு வைப்பா. அதை பார்த்துட்டு ஒரு இந்தியன் பையன் ஹெல்ப் பண்ணலான்னு வருவான். அவன் வந்த நேரம் இவகிட்ட பிராங்க் பண்றேன்னு மூஞ்சிலே வேற குத்து வாங்கிருவான். இவ ரொம்ப அழுவா, ரொம்ப பயந்துருப்பா பாவம். அப்புறம் அவன் தான் சமாதானப்படுத்தி அவன் தங்கி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதும் இவ ரொம்ப ஜாலி ஆயிடுவா. அங்க படிக்கிற பிள்ளைங்க அவங்களோட கல்ச்சர் எல்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப வியந்து போயிருவா. அவங்கள மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணு அப்பாவோட இந்தியன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லுவா. அவங்க அதுக்குள்ள லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவர் தான் பாவம் கொஞ்சம் பணம் போட்டு விட்டுருப்பாரு பொண்ணுக்கு. இந்த பக்கம் பொண்ணும் அந்த பையனோட பாதுகாப்புல தான் இருக்கிறா. அவனும் இவ ஆசைப்பட்டால படிக்கணும்னு அந்த யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறான். அங்க கூட்டிட்டு போய் சுத்தி எல்லாம் காட்டுவான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியை பார்க்கும்போது. அப்புறம் வா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான். பார்த்தா அங்க அவன் பார்ட் டைமா வேலை பாக்குறான் போல. இங்கெல்லாம் பசங்க 18 வயசுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை சார்ந்து இருக்க மாட்டோம், நாங்களே சம்பாரிச்சுப்போம், எங்களோட ஃபீஸ் எல்லாம் நாங்களே கட்டிப்போன்னு சொல்லுவான். இந்த பழக்க வழக்கம் எல்லாம் பாக்குறதுக்கு அவளுக்கு வித்தியாசமா இருக்கும். அதனால நானும் இனிமே அப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சுப்பா. எனக்கும் ஒரு வேலையை வாங்கி கொடு, தனியா ரெண்டுக்கு ஒரு வீட புடிச்சு கொடுன்னு கேப்பா அவன்கிட்ட. உடனே அவனும் ஒரு இந்தியன் லேடி கிட்ட கூட்டிட்டு போவான். அவங்க கிட்ட பேசி ஒரு வேலையும் ரெண்டுக்கு ஒரு வீடையும் வாங்கி கொடுக்கலான்னு. பொண்ணோட நிலைமை இங்க இப்படி இருக்கும்போது அந்த பக்கம் அப்பாவை பாருங்க, இந்தியாவுக்கு வந்து புலம்பிட்டு இருப்பாரு. பொண்ணு சேஃபா ஒரு பையன் கூட தான் நல்லபடியா தங்கி இருக்கான்னு தெரிஞ்சிரும். ஆனா அவரால் அங்க இருக்க முடியாது. நம்ம பொண்ணுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஏதேதோ அவர் ஏடா கூடமா யோசிக்கலாம் ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, ரொம்ப கிடந்து துடிக்கிறாரு மனுஷன். எப்படியாவது நான் லண்டனுக்கு போகணும், என் பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப புலம்புவாரு. அப்ப இவங்களோட இந்தியன் ஃப்ரெண்டு தான் கவலைப்படாத, உங்க 2 பேருக்கும் நான் துபாய்க்கு டிக்கெட் போட்டு தரேன்னு சொல்றாரு.
சொல்றாரு. "என்னடா நீ லூசா? என் பொண்ணு லண்டன்ல மாட்டிட்டு இருக்கிறா. நீ துபாய்க்கு டிக்கெட் போட்டு தரேன்றேன்னு" கேட்டா, துபாய்ல இவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாராமா. அவர் இப்படி பிளாக் லிஸ்ட் ஆனவங்க யாரோட பாஸ்போர்ட் எல்லாம் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிருச்சோ, அவங்களெல்லாம் ஈஸியா அந்த நாட்டுக்குள்ள பேர மாத்தி அனுப்பி விட்டுருவாராம். அதனால துபாய்க்கு போங்கன்னு சொல்றாரு. உடனே 2 பேரும் கிளம்பி துபாய்க்கும் வந்துட்டாங்க. லண்டனுக்குள்ள போக ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா, அவரும் போலியா பாஸ்போர்ட்ட ரெடி பண்ணி அனுப்புறேன்றாரு. ஆனா இவங்களோட உருவத்த வச்சு பாகிஸ்தான்காரங்கன்ற பேர்ல தான் அனுப்ப முடியும்ன்றாரு. இல்ல இல்ல நாங்க பாகிஸ்தானியாலாம் போமாட்டோம். நாங்க கசிதிராம் பரம்பரைன்னு என்னென்னமோ பில்டப் பண்ணுவாங்க 2 பேரும். சரி நீங்க வேணா போட்ல போறீங்களான்னு கேக்குறாரு. போட்ல போகும்போது கடற்படை எங்கள சுட்டுட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுவாங்க. நாங்க வேணா ஏதாவது தரைவழி மார்க்கம் தான் போறோமேன்னு சொந்தக்காரர் சொல்லுவாரு. அட பைத்தியங்களா! இங்கிலாந்து வந்து ஒரு ஐலாண்டு. சுத்தி தண்ணி தான் இருக்கும். தரை வழியாலாம் போ முடியாது. ஒழுங்கா பாகிஸ்தானி மாதிரி தான் நீங்க லண்டனுக்குள்ள போகணும். உங்க 2 பேருக்கும் முஸ்லிம்ஸ் மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் குடுக்குறேன். அத பண்ணுங்கன்னு அவர் ஒரு பக்கம் திட்ட, இவங்களும் கடைசியா ஒத்துப்பாங்க. அப்புறம் பயந்து பயந்து போலி பாஸ்போர்ட்ல தான் லண்டனுக்கு வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல இறங்கியாச்சு. செக்கிங்கான நேரம் இது. ஏற்கனவே இவங்கள இங்க அனுப்புன துபாய்க்காரரும் கவுண்டர் நம்பர் 6க்கு போங்க. பாஸ்போர்ட்ல நான் உங்களோட போட்டோவ தான்டா மாத்தி வச்சிருக்கேன். ஆனா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் மாறாது. அத மாத்தவும் முடியாது. அங்க போய் செக்கிங்ல பயோமெட்ரிக்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 6வது கவுண்டர்ல என் ஆள் தான் இருக்கான். அதனால அங்க தான் போணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருப்பாரு. இவங்களும் லைன்ல நிப்பாங்க. மத்த கவுண்டர்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். அங்க போங்கன்னு மத்த ஆபீசர் சொன்னா, ஹீரோவும் சொந்தக்காரும் வயிறு வலிக்குதுன்னு என்னென்னமோ டிராமா பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த 6வது கவுண்டருக்கு போவாங்க. உண்மையிலே அங்க இருந்த துபாய்க்காரரோட ஆளும் இவங்கள சேஃபா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் செக் பண்ணாம வெளியில அனுப்பிடுறாரு. நல்லபடியா லண்டனோட ஏர்போர்ட்டுக்கு வெளியிலயும் இவங்க வந்துருவாங்க. சரி ஒரு டாக்ஸிய பிடிக்கலான்னு பார்த்தா, அங்க தான் ஒரு சம்பவம் நடக்கும். திடீர்னு ஒரு பொண்ண போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க பஞ்சாயத்து பண்ணலான்னு நம்ம ஹீரோ போவாரு. சொந்தக்காரரும் இந்த வம்பெல்லாம் நமக்கு வேணாண்டான்னு கத்திட்டு இருக்கும்போது தான் பக்கத்துல உள்ள ஒரு வேன்ல எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆகுறது தெரியுது. சொந்தக்காரரு கத்த ஹீரோவும் பாதியிலே நின்னு கத்துவாரு. பார்த்தா அங்க அடி வாங்கிட்டு இருக்கிறது கரீனா கபூர். அவங்க அங்க போலீஸ் ஆபீசரா வேலை பார்க்கறாங்களாமா. மாறு வேஷத்துல ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளதான் இவங்க 2 பேரும் புகுந்து குட்டைய குழப்ப, ஆக்சுவலா கரீனா கபூர் யார கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்சாங்களோ, அவன் இவங்க போலீஸ்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிருவான். உடனே அந்த அம்மா 2 பேரையும் புடிச்சு காட்டுன்னு காட்டி விட்டுரும். 3 மாசமா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி அவன் கூடவே சுத்திக்கிட்டு படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேடான்னு ரொம்ப போட்டு திட்டிருவாங்க. அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்டா, இவங்க 2 பேரும் பாஸ்போர்ட்ல இருக்க பாகிஸ்தானி பேரை தான் சொல்லுவாங்க. ஆனாலும் கரீனா கபூருக்கு இவங்க மேல ஒரு டவுட் வந்துரும். அதனால இவங்கள மேற்கொண்டு செக் பண்ணலான்னு அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு மேலதிகாரி கிட்ட இருந்து போன் வந்தது. அதனால அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஹீரோவும் சொந்தக்காரரும் மக தங்கி இருக்க வீட்டுக்கு ஓடி வருவாங்க. அங்க வந்து மகளை பார்த்ததும் தான் ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மகளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்க இவ்ளோ பாடுபட்டு பாஸ்போர்ட்லாம் கேன்சல் ஆகி பாகிஸ்தானி பேர்ல எல்லாம் இங்க வந்திருக்காங்கன்னு பொண்ணுக்கு இது வரைக்கும் தெரியாது. வர வழியில ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ட இந்தியாலே விட்டுட்டு வந்துட்டோம். அத போய் திரும்ப எடுத்துட்டு வரதான் லேட் ஆயிருச்சுன்னு மக கிட்டயும் எக்கச்சக்க பொய் சொல்லிருப்பாரு ஹீரோ. பொண்ணும் தங்கி இருக்க வீட்ட 2 பேருக்கும் சுத்தி காட்டுவா. நான் மட்டும் தான் இங்க தங்க முடியும். பக்கத்திலே எங்க வீட்டு ஓனர் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தங்கிக்கிறதுக்கு வேற இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்கன்னு பொண்ணு சொல்லுவா. சரின்னு அதுக்காக சொந்தக்காரன் அனுப்பி வச்சா அவரும் அந்த அம்மா வீட்டுக்கு போவாரு. பார்த்தா அங்க செவரு முழுக்க கரீனா கபூர் போட்டோவா இருக்கு. அந்த வீட்டு ஓனரோட பொண்ணு தான் கரீனா கபூராம். அவரு பார்த்த பயத்துல எதை பத்தியும் கேட்காம ஹீரோ கிட்டயே ரிட்டர்ன் ஓடி வந்து எல்லாத்தையும் சொல்லிருவாரு. ஆனா பொண்ணுக்கு இத பத்தி தெரியாது இல்லையா? அவ இங்க தங்க வேணாமா வா வேற வீடு பாத்துக்கிட்டு போலான்னா கேட்க மாட்டா. ஏற்கனவே நான் இந்த வீட்டுக்கு ரெண்ட் எல்லாம் கட்டிட்டேன்னு சொல்றா. எப்படி கட்டினேன்னு கேட்டா பார்ட் டைமா வேலை பார்த்தேங்கிறா. இதை கேட்டதும் அப்பாவுக்கும் சொந்தக்காருக்கும் ஷாக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்காக செலவு பண்ற பணத்தை எல்லாம் திரும்ப கொடுத்துருவேன்னு வேற சொல்றா. ஆனா அப்பாவுக்கு இதை கேட்டது ரொம்ப டென்ஷன் ஆகுது. சந்தோஷம்லாம் இல்ல. என்னப்பா நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா மாறிட்டேன். இதை கேட்டு நீங்க சந்தோஷம் தானே படணும்னு அவ சொன்னா அப்பாவுக்கு ஆனா அது புரிய மாட்டேங்குதுங்க. மக சுதந்திரம் வேணும். இங்க வந்தாது என்ன என் போக்குல இருக்க விடுங்கன்றா. ஆனா அப்பாவுக்கு அது சரியா படல. மகளை தனியா விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. அதனால கோவமா சரி உன் இஷ்டப்படி நீயே வேலை பார்த்து சம்பாரிச்சு உனக்கானதெல்லாம் பாத்துக்கோ. இன்னும் இவ படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த யுனிவர்சிட்டில அட்மிஷன் வாங்கல இல்லையா? அந்த அட்மிஷனை வாங்கி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு இந்தியாவுக்கு போயிடுறேன்றாரு அப்பா. அப்புறம் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து நிக்காதன்னு சொல்லிருவாரு கோவத்துல. சொந்தக்காரரும் பொண்ணுக்கும் அப்பாவுக்கு நடுவுல எவ்வளவோ பஞ்சாயத்து பண்ணி பாப்பாரு. அப்புறம் வேற வழி இல்லாம ஹீரோவோடே வந்துருவாரு. ஆனாலும் நீ பொண்ணுகிட்ட இவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இது கரீனா கபூரோட வீடு தானே? ஹீரோவோட பொண்ணு இந்தியன் பேர்ல தான் இங்க இருக்கிறா. ஆனா இவங்க வந்திருக்கிறதோ பாகிஸ்தானி பேர்ல. இவங்க அப்பா பொண்ணுன்னு அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு தெரிஞ்சா பொண்ணு படிப்பு கெட்டு போயிரும் நம்மளும் மாட்டிப்போண்டா. அதனாலதான் பொண்ணு கிட்ட அப்படி கோவமா பேசிட்டு வந்தேன். வா நம்ம எங்கேயாவது தூரமா போய் வீடு எடுத்து தங்கிக்கலான்னு சொந்தக்காரையும் கூட்டிட்டு போயிருவாரு. அப்புறம் ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்குவாங்க. அந்த குளிர கூட இவங்களால
சமாளிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொண்ணும் இந்த பக்கம் அப்பா பேசிட்டு போனதே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இப்ப பாருங்க நம்ம ஹீரோவுக்கு எவ்ளோ பிரச்சனை. இவங்க யார நம்பி வந்தாங்களோ அந்த லண்டன் ஃப்ரெண்ட் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. பாஸ்போர்ட் கேன்சல் ஆயி போச்சு. பாகிஸ்தானி பேர்ல மோசடி பண்ணி லண்டனுக்குள்ள வந்திருக்காங்க. பொண்ணுக்கு வேற அட்மிஷன் வாங்கணும். இதுல கரீனா கபூருக்கு வேற இவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அந்த அம்மா போலீஸ்காரவங்க வேற. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க வீடு பூட்டி இருக்கு. வெளிய நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. சரி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃப்ரெண்ட காணோம்னு விசாரிச்சு பார்க்கலாம்னா இவங்களே பாகிஸ்தானி பேர்ல வந்திருக்காங்க. மாட்டிக்கோமோன்னு வேற பயமா இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லாம இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம்னா கரெக்ட்டா கரீனா வந்து இவங்கள பாத்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் 2 பேருக்கும் பக்குன்னு இருக்கும். அப்புறம் மாறி மாறி பாஸ்போர்ட்ல இருக்க பாகிஸ்தானி பேரை சொல்லி தான் தப்பிப்பாங்க கரீனா கிட்ட. அப்புறம் இவங்க வந்த பிரச்சனைய சொன்னதும் கரீனாவும் சிஸ்டம்ல லண்டன் ஃப்ரெண்ட் பேரை போட்டு பார்த்தா அந்த ஆள் ஏதோ பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்பதான் கரீனாவுக்கு இவங்க மேல இன்னும் அதிக சந்தேகம் வருது. ஏன்னா இவங்க லண்டன் ஃப்ரெண்டு ஒரு இந்தியர். இவங்க பாகிஸ்தானி பேரை தானே சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஆளு ஃப்ரெண்ட் ஆனான்னு எக்கச்சக்க டவுட் வரும் நம்ம கரீனாவுக்கு. அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிட்டு அங்க இருந்து நைஸா கலண்டு வந்துருவாங்க. எங்க இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த லண்டன் ஃப்ரெண்டு தான். அவரை வச்சுதான் எப்படியாவது பொண்ண படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ஆளு இந்தியால இருந்து வரும்போதே நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. இப்ப அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இப்போ அந்த லண்டன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக பணம் செலவு பண்ணி அந்த ஆள ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகவும் வைப்பாங்க. அவனை பாருங்க வந்ததும் இவங்கள பார்த்துட்டு ஓடுறான். அப்புறம் அவனை கையும் களவுமா பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பணம் எங்கடா உன்ன நம்பிதான் இங்க வந்தோம். நீ என்னடா இப்படி எங்கள ஏமாத்திட்டு ஓடலான்னு பாக்குறேன்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்பதாங்க லண்டன் ஃப்ரெண்டு இத பாருங்கடா நான் பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டேன். என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. என்னை எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கோங்க. ஆனா என்னை ஆள விடுங்கன்னு சொல்றான். இதை கேட்டது ஹீரோவுக்கு பெரிய ஷாக்கு. இவனை நம்பிதான் இருந்தோம். இவன் என்னடா இப்படி சொல்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின பணம் அப்புறம் அந்த லண்டன் ஃப்ரெண்டோட மொத்த சேவிங்ஸ்னு எல்லாத்தையுமே லோக்கல்ல ஒரு கேங் கிட்ட கொடுத்து அந்த ஆள் ஏமாந்துட்டாராம். பணத்தை வாங்க போன இடத்துல நடந்த சண்டையில தான் இவரை ஜெயில புடிச்சும் போட்டிருக்காங்க. இப்ப என் குடும்பமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. என் பொண்டாட்டி தான் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பார்த்து குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கறா. என்னால உங்களுக்கு பணம் எதுவும் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப கெஞ்சுறாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது வீடும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. லண்டன் ஃப்ரெண்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல லண்டன்ல. சரின்னு ஹீரோவும் மனசு தாங்க முடியாம கையில இருந்த கொஞ்சம் பணத்தையும் இந்தாடான்னு ஃப்ரெண்டு கிட்ட அந்த நேரத்திலயும் கொடுப்பாருங்க. ஹீரோ இப்படி பண்றத பார்த்து லண்டன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். ச்சே எப்படி ஒரு நண்பனா இருக்கான்னு அழுவாரு நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு. அப்புறம் லண்டன் ஃப்ரெண்டு தான் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் ஏதாவது பண்ணி உன் பொண்ணுக்கு அந்த யுனிவர்சிட்டில சீட்டு வாங்கி கொடுத்துறேன். எனக்கு 10 நாள் மட்டும் டைம் கொடுன்னு ரொம்ப நம்பிக்கையா ஹீரோ கிட்டயும் சொந்தக்காரர்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோவும் சொந்தக்காரரும் பொண்ணு தங்கி இருக்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு வீட பார்த்து செட்டில் ஆயிட்டாங்க. அதுவும் எப்ப பார்த்தாலும் ஜன்னல் வழியா ஒரு பைனாக்குலரை வச்சுக்கிட்டு பொண்ணு என்ன பண்றா எங்க போறா என்ன செய்யறான்னு நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டே இருப்பாருங்க. அப்பா இப்படி செய்யறது பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. அவ நல்லா ஃப்ரீடமா ஜாலியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறா. அதுக்காக அவளோட செலவையெல்லாம் அவளே சமாளிக்கிறதுக்காக கரீனா அம்மா அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நடத்திக்கிட்டு வருவாங்க. அங்கதான் வேலை பாக்குறா. அப்பாவும் பொண்ணும் எங்க பாத்துக்கிட்டாலும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரியே நடந்துப்பாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவோட லண்டன் ஃப்ரெண்ட் இருக்காரே அவர் வேற எப்படியாவது ஹீரோவோட பொண்ணுக்கு சீட்டை வாங்கி கொடுத்துடணும்னு யூனிவர்சிட்டியை சேர்ந்த நிறைய பேரை போய் பாக்குறாரு. ஆனா போற இடத்துல எல்லாம் பெருசா அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காதுங்க. ஆனாலும் விடாமுயற்சியோட அலைஞ்சுக்கிட்டே திரியறாரு அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சொந்தக்காரரும் போற வார இடத்துல எல்லாம் நம்ம கரீனா கபூர் அம்மா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. பொண்ணும் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவா. ஆனா அவளுக்கு படிக்கிறத தாண்டி லண்டனோட அந்த லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதனால மத்தவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பா. அவங்கள மாதிரி பார்ட்டிக்கு போறது நல்லா சரக்கடிக்கிறது டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றதுன்னு அவ ஒரு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கறா லண்டன்ல. இதுல எங்கேயாவது அப்பாவை பார்த்தா பேச மாட்டா. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் கூட பண்ண மாட்டா. இவர்தான் என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு கூட அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அங்க. கரீனோட அம்மா கிட்ட இவங்க பழக ஆரம்பிச்சதும் அவங்களுக்காக நிறைய இந்தியன் ரெசிபி எல்லாம் சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்களும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோவையும் சொந்தக்காரையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஆனா போறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஏன்னா கரீனா கிட்ட மாட்டிக்கிருவோமோன்னு. ஆனா கரீனா அம்மா கூட குடியிருக்கலையாம். அவங்க வேற எங்கேயோ தான் தங்கி இருக்காங்களாம். இத சொந்தக்காரர் சொன்னதும் அப்புறம் எந்த தயக்கமும் இல்லாம ஹீரோவும் சொந்தக்காரும் அவங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிட போறாங்க. அந்த அம்மா இவங்களுக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க. இவங்களும் சமைச்செல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதுதான் கரீனா திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்ததும் எதுக்காக இவங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ள வரையும் விட்டீங்கன்னு அம்மாவ சத்தம் போட்டுருவாங்க. இதுல அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீ எப்படி அவங்க கிட்ட இப்படிலாம் பேசலாம்? அதை விட நீ எதுக்காக வந்தேன்னு மகளை கேட்பாங்க. நாளைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாளா? நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் இப்பவே வந்தேன் விஷ் பண்றதுக்காகன்னு கரீனா சொல்றாங்க. ஆனா அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப கோவமா வரும். ஏன் 1 மாசத்துக்கு முன்னாடியே விஷ் பண்ண வேண்டியதானே? நீ எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கிற?
என்ன விட உனக்கு உன் வேலை தானே முக்கியம். இங்க நிக்காத போயிடுன்னு பொண்ண கண்ணாபின்னான்னு திட்டி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோவும் சொந்தக்காரும் இதெல்லாம் பார்த்துட்டு கப்சுப்புன்னு அமைதியா இருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. கரீனா தான் ரொம்ப கடுப்புல அப்ப என்ன விட இவங்க 2 பேர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்ட்டு அவங்களும் கோவமா போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் சொந்தக்காரும் மறுநாள் கரீனாவோட அம்மாவுக்கு காலங்காத்தால விஷ் பண்ணலான்னு கேக்கு, சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வராங்கங்க. பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. உள்ள சொந்தக்காரர் எட்டி பார்த்தா அந்த அம்மா தரையில விழுந்து கிடக்குறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வேக வேகமா 2 பேரும் கதவு உடைப்பாங்க. கதவு உடைக்கிறதுல செக்யூரிட்டி அலாரம் அடிச்சிருக்கும் போல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கரீனாவோட போன்லயும் அது கனெக்ட் ஆயிருக்கும் போல. அவங்களும் நோட்டிபிகேஷன் வந்து என்னன்னு பாக்குறாங்க. உள்ள இருக்க சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ பார்த்தா இவங்க 2 பேரும் கதவை உடைச்சிட்டு உள்ள போறது தெரியுது கரீனாவுக்கு. போச்சு ஏதோ வேலையை காட்டுறாங்கன்னு வேக வேகமா அந்த அம்மா ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க வேகமா. இதுக்குள்ள ஹீரோவும் சொந்தக்காரரும் தரையில மயங்கி கிடக்குற கரீனாவோட அம்மாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக குண்டு கட்ட தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா காரு இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் ரோட்ல போற ஒரு காரை மறிச்சு கரீனாவோட அம்மாவை அதுல ஏத்தி ஹாஸ்பிடலுக்கும் கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம கரீனா அம்மாவை தான் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வேக வேகமா ஹாஸ்பிடலுக்கு வந்து சொந்தக்காரரை புடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்டான்னு கத்திட்டு இருக்காங்க. யம்மா என்னை அரெஸ்ட் பண்றது இருக்கட்டும்மா, முதல்ல உள்ள போய் உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. மயங்கி கிடந்தாங்கன்னு ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு வந்தா இந்த அடி அடிக்கிறியமான அவர் ஒரு பக்கம் கத்துவாரு. அப்பதான் கரீனாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதே தெரியும். அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லதான். ஆனா பிபி ரொம்ப டவுன் ஆயிடுச்சாம். எவ்வளவு நேரமா மயங்கி கிடந்தாங்கன்னு டாக்டர் கேட்டா கரீனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க தான் கூட துணைக்கு கூட இல்லையே. அப்புறம் போய் நம்ம ஹீரோ கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க கரீனா. அவங்களும் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, உங்க அம்மா கிட்ட கேளுங்க. இந்த வயசான காலத்துல ஏன் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா 18 வயசு ஆனதுல இருந்து கரீனா தனியா தான் இருக்காங்களாம். அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னா வெளியே தங்கி இருக்காங்களாம். இதையெல்லாம் கேட்கும் போது ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சுதந்திரம் வேணும்னு 18 வயசுல எல்லாரும் அம்மா அப்பாவை விட்டுட்டு போறீங்க சரிதான். ஆனா வயசான காலத்துல அம்மா அப்பாவுக்கு தேவைப்படும் போது கூடவா வரக்கூடாது? என்ன வாழ்க்கையோ என்னமோன்னு சொல்லுவாருங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு மனநிலையில தான் நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா இல்லையா? அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட லண்டன் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? அவருக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறால ஒரு யுனிவர்சிட்டி. அங்க இந்த சிட்டிசன்ஷிப்ல படிக்க ஆசைப்படுறவங்க ஃபாரின் கோட்டால படிக்க வரவங்க எல்லாம் தாண்டி பணக்கார பிள்ளைங்களுக்குன்னு சில சீட்ஸ ஒதுக்கி வைப்பாங்களாம். யுனிவர்சிட்டிக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்காக. அதுக்காக ஊர்ல இருக்க பணக்காரங்களை எல்லாம் வர வச்சு சீட்ஸ ஏலத்துல விடுவாங்களாம். அப்ப யார் வேணா போய் காசு கட்டி ஏலத்துல எடுத்துக்கலாமா அந்த சீட்ஸ் எல்லாம். அதுக்கு இங்கிலாந்தோட சிட்டிசனா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாதாம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் லண்டன் ஃப்ரெண்டு அந்த ஏலத்துல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவையும் சொந்தக்காரரையும் கூட்டிட்டு வருவாரு. ஏதோ தங்க சுரங்கத்தோட முதலாளிங்க மாதிரி 2 பேரும் வருவாங்க. ஏலமும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஆனா ஆரம்ப விலையே 90 லட்சத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ அசால்ட்டா 1 கோடின்னு சொல்லிருவாரு. அடுத்து பார்த்தா விலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி 2 கோடி 2.5 கோடின்னு போயிட்டு இருக்கு. லண்டன் ஃப்ரெண்டு வேணாண்டா, இவ்வளவு காசெல்லாம் நம்மளால ரெடி பண்ணி கட்ட முடியாது, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அங்க அனௌன்ஸ் பண்றாங்க 3 கோடிக்கு ஒருத்தர் அந்த சீட்டை ஏலத்துல எடுத்துட்டாருன்னு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கையை தூக்கி இருப்பாரு 3 கோடிக்கு. சொந்தக்காரரும் லண்டன் ஃப்ரெண்டும் தலையிலே அடிச்சுப்பாங்க. 3 கோடியை எப்படிடா பரட்டுவ, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து 1 வாரத்துல பணத்தை கட்டி அட்மிஷனை போட்டுக்கோங்கன்னு வேற சொல்லிட்டு போறாரு. ஹீரோவுக்கு அந்த இங்கிலீஷ் புரியாது. அப்புறம் லண்டன் ஃப்ரெண்ட் சொன்னதும் தான் பக்குன்னு இருக்கும். 1 வாரத்துல எப்படிடா அந்த பணத்தை ஏற்பாடு பண்ண போறதுன்னு எல்லாரும் ரொம்ப குழம்புவாங்க. சரி விடாமுயற்சியோட ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அங்க நடக்கிற கேம்பிளிங் எல்லாம் போய் கலந்துப்பாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து கிரிக்கெட் பெட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் சொதப்பிரும். நட்ட நடு ராத்திரில நடு ரோட்ல நின்னுக்கிட்டு வேகமா வர ஏதாவது ஒரு கார் முன்னாடி போய் விழுந்துருவோம்டா. அப்படியே பேரம் பேசி ஒரு அமௌண்ட்டை வாங்கிடலான்னு லண்டன் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் போய் விழுகிறேன், நீ போய் விழுகிறேன்னு மாறி மாறி விழுகிறதுக்கு வேற சண்டை வரும். ஆனா பாருங்க இந்த லண்டன் ஃப்ரெண்டு, டேய் இந்த நாட்டோட சிட்டிசனா இருந்தாதான்டா பணத்தை வாங்க முடியும். நான் தான்டா இங்க சிட்டிசனா இருக்கேன், நான் போய் விழுகிறேன்றாரு. பாவம் ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு யோசிக்காம வேகமா ஒரு காருக்கு முன்னாடி போய் நின்றுவாரு. நல்ல வேற அந்த காருக்காரன் சரியான நேரத்துல பிரேக்க போட்டுட்டான். இவருக்கு பெருசா அடி எதுவும் இல்ல. மத்த 2 பேரும் இத பார்த்து பயந்து போயிருவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, என் புள்ளையதான் படிக்க வைக்கணும், எனக்கு தான் பண தேவை இருக்கு, அதுக்கு நீங்கெல்லாம் போய் ஏன்டா விழணும், வேணாண்டா போதும் விட்டுருவோன்ட்டாரு நம்ம ஹீரோ. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கும். இத பாரு நான் என் பொண்ணு கிட்ட போய் சொல்லிடுறேன், என்னால உனக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியலமான்னு. அவள புரிஞ்சுப்பான்னு எனக்கு தோணுது. நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா நம்மளால முடியல. போதும் பரவாயில்ல, இந்த யூனிவர்சிட்டில அவ படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஹீரோ. மத்த 2 பேருக்கும் கேக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, பணத்தை புரட்ட முடியல. அப்புறம் அதே அப்செட்லயே ஹீரோவும் காலையில தூங்கி எந்திரிச்சா திடீர்னு சொந்தக்காரு மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கிறாரு. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கு நீ கோவப்படாம கேக்குறியான்னு சொல்றாரு. அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை நல்லா பெட்டோட கட்டி வேற போட்டு வச்சிருக்காரு. எதுக்குடா இதெல்லாம் பண்ற, என்னை அவுத்து விடுறான்னு ஹீரோ ஒரு பக்கம் கத்தனா, இத
பாரு, நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்னதான் நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும், சின்ன வயசுல இருந்து எப்படி பழகியிருக்கோம். நீ என் கூட பொறந்தவன் மாதிரி. உனக்காக இது கூடவா செய்ய மாட்டேன்? பொண்ண படிக்க வைக்கிறதுக்காக நம்ம எது வேணா பண்ணலாம். பேசாம நம்ம கசிதிராம் தாத்தாவோட அந்த பிராண்ட் நேம் இருக்குல்ல, அத சந்திராம் குடும்பத்துக்கிட்ட வித்துட்டா என்னன்றாரு. இத கேட்டதும் ஹீரோவுக்கு ஷாக்கு. டேய் என்னடா பண்ணி தொலைய போறடா? ஆமா, அவன் எவ்ளோ கேட்டாலும் குடுப்பான்டா. 3 கோடிலாம் கண்டிப்பா நம்ம தாத்தா பேருக்கு ஈஸியா கிடைக்கும். நம்ம பேசாம தாத்தாவோட பேர வித்து பொண்ணு படிக்க வைப்போன்றாரு. இந்த பேருக்காக எத்தன கோர்ட்டு கேஸ போட்டு அலைஞ்சிருப்பாங்க. எவ்ளோ சண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனா பாருங்க சொந்தக்காரு ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. ஹீரோவுக்கு ஆனா சந்தோஷத்த விட கோவம் தான் வரும். டேய் பாவி இதுக்கு தான் என்னைய கட்டி போட்டியா? அவுத்து விடுறா உன்ன மொத அடிக்கணும் நானு. தாத்தா பேரெல்லாம் விக்க கூடாது அப்படி இப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் கோவத்துல கத்த, சொந்தக்காரும் இத பாரு பொண்ண படிக்க வைக்க முடியலன்னு வச்சுக்கோ. தாத்தாவே சொர்க்கத்துல இருந்து நம்மள காரி துப்புவாரு. கசிதிராம் பேரனா இருந்துட்டு படிப்புக்கு செலவு பண்ணலாம் யோசிக்க கூடாதுடா. இந்த டீல ஓகே பண்ணிருவோம். தாத்தா பேரை வித்து பொண்ண படிக்க வச்சிருவோன்றாரு. ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இப்ப வேற வழி இல்ல. அதனால ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாருங்க. இந்தியால பார்த்தா கசிதிராமன்ற அந்த பிராண்ட் நேம் விக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்தியால இருக்க நம்ம ஹீரோவோட சொந்தக்காரங்க எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க போல. என்னடா தாத்தாவ கை நாட்டு போட வச்சிடலாமா? எல்லாம் ஓகே தானான்னு இந்தியால இருக்க இவங்களோட ஃப்ரெண்டு கேட்க ரொம்ப வருத்தத்தோட ஹீரோவும் சொந்தக்காரும் எழுதி கொடுத்து காசை வாங்குங்கன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவாங்க. அங்க பார்த்தா சந்திராம் குடும்பம் இவங்களோட பிராண்ட் நேமான அந்த கசிதராம் பேரை வாங்கிட்டு ட்ரம்ஸ் வச்செல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பணமும் கை மாறிடுச்சு போல. ஆனா இங்க சொந்தக்காரரா ரொம்ப விழுந்து விழுந்து அழுதுட்டு இருக்காரு. டேய் தாத்தாவோட பேரு போச்சுடா போச்சுடா சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. முட்டாள் எல்லாமே உன் ஐடியா தான்டா அப்புறம் ஏன் உட்கார்ந்து அழுகுறேன்னு ஹீரோ சொன்னதும் தான் கண்ணை தொடச்சுக்கிட்டு சமாதானம் ஆவாரு. ஒரு வழியா இப்போ பொண்ணு அட்மிஷனுக்கு தேவையான அந்த 3 கோடி ரூபாவும் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருங்க. ஆனா இவங்க மோசடி பண்ணி தானே லண்டனுக்கு வந்திருக்காங்க. அதனால அந்த பணத்தை கூட இல்லீகலா தான் லண்டனுக்கு இந்தியால இருக்க ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அப்புறம் என்ன பணம் வந்ததும் ஒரு வாரத்துக்குள்ள யூனிவர்சிட்டியில பணத்தை கட்டி அட்மிஷனை போட வேண்டியதுதான். இப்போ மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. தன்னை படிக்க வைக்கிறதுக்காக அப்பாவும் இந்தியால இருக்க மொத்த குடும்பமும் பொக்கிஷமான தாத்தா பேரையே விக்கிறாங்கன்னு எந்த விஷயமும் தெரியாம ஹீரோவோட பொண்ணு ஒரு பக்கம் பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்கா பாய் ஃப்ரெண்டோட. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணி ரூமை விட்டு வெளியில வந்தா பாய் ஃப்ரெண்ட் இவள மாடர்ன் ட்ரெஸ்ல பாத்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லி முத்தம் கொடுக்க வரான். டக்குன்னு அந்த நேரத்துல அப்பா கதவை திறந்துட்டாரு. நல்ல வேளை பாய் ஃப்ரெண்ட் முத்தம் கொடுக்கல. ஆனா பொண்ணு போட்டுக்க ட்ரெஸ்ஸையும் அவ ஒரு பையன் கூட ரொம்ப க்ளோஸா நிக்கிறதையும் பார்த்த அப்பாவுக்கு ஷாக்கு தான். பொண்ணுக்கும் பெரிய ஷாக்கா தான் இருக்கும். ஆனா அவ டக்குன்னு வரும்போது கதவை தட்டிட்டு வரமாட்டீங்களான்னு அப்பாட்ட கோவமா பேசிடுவா. அப்பாவுக்கு ரொம்ப சங்கடமா போயிரும். இல்ல உன்னோட அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்னு அப்பாவும் சொல்றாரு. கையில ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா இல்ல இல்ல நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போலன்ட்டு நிறைய தடவை சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. பொண்ணுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். சே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்காக லண்டனுக்கு வந்தோம்? இங்க ஆனா நம்ம கிறுக்குத்தனமா என்னென்னமோ பண்றோமேன்னு அப்பா கிட்ட சாரி கேக்குறதுக்காக ஓடுவா. சாரி எல்லாம் கேப்பா. ஆனா அப்பா இல்லம்மா பரவாயில்ல விடு. நீ எங்க வேணா போ. எத்தனை மணிக்கு வேணா வா. யாரு கூட வேணா சேர்ந்து சுத்து. அது உன்னோட சுதந்திரமா. நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் தான் தப்பான நேரத்துல வந்துட்டேன். உன்னோட அட்மிஷனுக்கு தேவையான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அப்பாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இன்னொரு பக்கம் பொண்ணும் நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. இங்க ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவளுக்கு, அவன்கிட்ட சொல்லி ரொம்ப அழறா. அவனும் கவலைப்படாத அப்பா தானே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாருன்னு சொல்றான். அதே நேரத்துல இந்தியால இருந்து 3 கோடி ரூபாய் பணமும் லண்டனுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த பணம் லீகலா வரல, இல்லீகலா தான் வந்திருக்கு. அந்த பணத்தை நம்ம லண்டன் ஃப்ரெண்டும் சொந்தக்காரன் தான் போய் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் அப்பா டிப் டாப்பா கிளம்பிக்கிட்டு மகளோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவாரு. அவளுக்கு ஒண்ணும் புரியல. வாமா உன்னோட அட்மிஷனுக்கு பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, யூனிவர்சிட்டிக்கு போகணும் வான்னு சொல்லி மகளையும் கூப்பிட்டுக்கிட்டாரு. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு கார்ல ஏறி அட்மிஷன் போடுறதுக்காக யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம கரீனா கபூர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் இல்லீகலா இந்தியால இருந்து பணத்தை வர வச்சு அத ஒரு கார்ல எடுத்துக்கிட்டு போறதா தகவல் வருது. இவங்க 2 பேரும் பாகிஸ்தானியாச்சே, இவங்களுக்கு எப்படி இந்தியால இருந்து பணம் வருதுன்னு ஒரே டவுட்டா போச்சு அவங்களுக்கு. அதனால விரட்டி பிடிக்கணும்னு வேக வேகமா அவங்க ஒரு கார்ல ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. வர வழியில நம்ம ஹீரோவுக்கு போன் பண்ணா போனை ஸ்பீக்கர்ல போட்டு லண்டன் ஃப்ரெண்ட் தான் பேசுவாரு. ஹீரோ இல்லன்னு எவ்வளவோ சமாளிக்க பாப்பாரு. ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. அவர் பாஸ்போர்ட்ல இருக்க பாகிஸ்தானி பேரை தான் சொல்லி கூப்பிடுவாங்க ஹீரோவை. அப்படி யாரும் இங்க இல்லன்னு பொண்ணு டக்குன்னு பதில் சொல்லிடுவா. உடனே கரீனா கபூரோட டவுட் இன்னும் அதிகமாயிடும். யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணுன்னு அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல இல்ல நான் பாகிஸ்தானி தான் ஹீரோ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதுல பொண்ணோட பேரு ஹிந்து பேரா இருக்கிறதுனால கரீனாவுக்கு இன்னும் டவுட் அதிகமாயிடுது. நிறைய இல்லீகலான வேலையை இவங்க பாக்குறாங்கன்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இருங்கடா வர உங்களை பிடிக்காம விட மாட்டேன்னு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு போனை வச்சிருவாங்க. ஆனா இங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா என்ன நடக்குது? போன்ல பேசுறது யாரு? ஒருவேளை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல எனக்கு தெரியாம கல்யாணமே பண்ணிட்டீங்களான்னு அவ வேற அப்பா மேல டவுட்டா கேக்குறா. அப்பா அதெல்லாம் இல்லம்மா, இவங்க ஒரு போலீஸ்னு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இவங்க பண்ண எல்லா வேலையும் சொல்லுவாரு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும்
சொல்றாரு. பொண்ணுக்கு கேட்டதும் பெரிய ஷாக்கு. தனக்காக அப்பா இவ்ளோ விஷயம் பண்ணியிருக்காரான்னு ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிடுவா. அது மட்டும் இல்லாம கொள்ளு தாத்தாவோட பேர வித்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் இன்னும் அவளுக்கு தாங்க முடியாது. "அப்பா நீங்க என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? கசிதிராம் பேர வித்துட்டீங்களா?" "அப்பா இல்லப்பா என்னால முடியவே முடியாதுப்பா. எனக்கு இந்த பணமும் வேண்டாம், படிப்பும் வேண்டாம். நான் இந்தியாவுக்கே போயி நல்ல காலேஜ் எதுலயாவது படிச்சுக்கிறேன். வேண்டவே வேண்டான்னு" சொல்றா. ஆனா அப்பாவோ "அதெல்லாம் வித்தாச்சும்மா. வித்தது வித்தது தான். இனி மாத்த முடியாது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டதுக்காக அதனால கண்டிப்பா நீ இந்த யுனிவர்சிட்டில படிக்கணும்னு" மகள ஒரு பக்கம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாரு. இதுக்கு நடுவுல நம்ம கரீனா கபூர் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி ஏதோ சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னு இப்போ நமக்கு காட்டல. ஆனா கரீனா கபூரும் மத்த போலீஸும் ஹீரோவையும் அவரோட கேங்கையும் பிடிக்கிறதுக்காக கார்ல தொரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட காரும் ரொம்ப வேகமா தான் போயிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளேயே தான் பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கும். அப்பா நீ படிச்சே தீரணுங்கிறாரு. பொண்ணு என்னால முடியவே முடியாதுப்பா. நான் இந்தியாலயே போய் படிக்கிறேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க இல்லாம என்னால தனியா இருக்க முடியாதுன்னு இப்பதான் அவ உண்மைய புரிஞ்சுகிட்டு அப்பா கிட்ட சொல்லுவா. நான் இந்தியாலயே படிச்சு கசிதிராமன்ற நம்ம தாத்தாவோட பேர ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா கண்டிப்பா கொண்டு வருவேன்பா. போதும்பா எனக்காக நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதெல்லாம் தெரியாம நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நான் எவ்ளோ யோசிச்சேன். ஆனா நீங்க ரொம்ப கிரேட்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு அப்பா கிட்ட சாரி எல்லாம் கேட்டு ரொம்ப அழுவா. இதெல்லாம் பாக்குற சொந்தக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பதான்டா சொர்க்கத்துல இருக்க நம்ம கசிதிராம் தாத்தா இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நம்ம குடும்பத்து வாரிசு தான்னு உன் பொண்ணு ப்ரூவ் பண்ணிட்டான்னு அவர் ஒரு பக்கம் பெருமையா பேசிட்டு இருப்பாரு ஹீரோவோட பொண்ண. இந்த எமோஷனலான சீன் எல்லாம் பார்த்து லண்டன் ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் கண் கலங்குவாரு. இந்த கலவரத்துக்கும் சேசிங்க்கும் நடுவுல கரீனா கபூரோட அம்மா வேற அவங்க காரை கொண்டுகிட்டு குறுக்கால வராங்க. ஆனா எதுக்காகன்னு தான் நமக்கு இப்போ தெரியல. அங்க இருந்து இவங்க வேகமா கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும்போது கரீனா கபூர் ஒரு பக்கம் ஒரு வண்டியில விரட்டிட்டு வராங்க. இன்னும் நிறைய போலீஸ் வண்டி வேற இவங்கள சுத்தி வளைச்சிருச்சு ஒரு இடத்துல. போச்சு மாட்டிக்கிட்டோன்னு எல்லாரும் நினைக்கும் போது கரீனா கபூர் காரை விட்டு இறங்கி வந்து எங்கடா பணம் எங்கடா பணம்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ்காரங்க தேடி பார்த்தா ஹீரோவோட கார்ல பணம் இல்லங்க. ஆனா இந்த லண்டன் ஃப்ரெண்ட் இருக்காரே, ஏமா உங்க அம்மா தானே குறுக்கால வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. இது எல்லாம் கரீனாவோட பிளான் தான் போல. இவங்க பணத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க தான் அம்மாவுக்கு போன் பண்ணி நடுவழியில பணத்தை வந்து வாங்கிட்டு போக சொல்லிருப்பாங்க போல. ஆனா இது தெரியாம லண்டன் ஃப்ரெண்ட் கத்தவும் ஓங்கி சப்பு சப்புன்னு கரீனா அவர் மூஞ்சிலே நாலப்பு அப்புறாங்க. அப்புறம் பணம் இல்லாததுனால இவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்புறம் வேற வழி இல்லாம வந்த போலீஸ்காரங்களும் ஹீரோ கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சாரி எல்லாம் கேட்டுட்டு எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தப்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கரீனாவோட அம்மா பணத்தை ரொம்ப சேஃபா வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. இப்பதான் எல்லாத்துக்கும் அப்பாடான் இருக்கு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு 4 பேரும் ரிட்டர்ன் வருவாங்கங்க கார்ல. அப்ப கடைசியா ஒரு தடவை ஹீரோவோட பொண்ணுகிட்ட எல்லாரும் கேட்பாங்க, முடிவா சொல்லு உனக்கு லண்டன்ல படிக்க வேண்டாமா இந்தியால தான் படிக்கணுமான்னு. ஆனா அவ ரொம்ப உறுதியா சொல்லுவா, நான் இந்தியாலயே படிச்சுக்கிறேன், லண்டன்லாம் எனக்கு செட் ஆகலன்னு. அப்பாவுக்கு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லண்டன் ஃப்ரெண்டு கூட எனக்கும் இனிமே லண்டன்லாம் வேணாம்டா, நானும் ஊர பக்கமே வந்து செட்டில் ஆக போறேன்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ 3வது தடவை வாழ்க்கையில புலம்பாம ஒரு விஷயத்துல நிலையா இருந்ததா சொல்றாரு. என் பொண்ண படிக்க வைக்கிறதுக்காக லண்டனுக்கு வந்தேன். ஆனா நான் தான் இங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு போனேன்னு சொல்றாரு. அது என்னன்னா பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கையை விட்டு போயிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. என்னைக்கும் நம்ம பிள்ளைங்க நம்மள விட்டு போக மாட்டாங்க. நம்மளும் அவங்க கையை விட மாட்டோம். இத புரிஞ்சுக்கிட்ட சந்தோஷத்தோட எல்லாரும் கிளம்பி இந்தியாவுக்கும் வந்துட்டாங்கங்க. எப்பவும் போல ஹீரோவும் சொந்தக்காரும் ஸ்வீட் கடையில வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லண்டன் ஃப்ரெண்டும் இந்தியால வந்து செட்டில் ஆயிட்டாரு போல. பொண்ணும் நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். யாருமே கசிதி ராமன்ற அந்த பேரை அவங்க கடையோட போர்ட்ல இருந்து எடுக்கல. அந்த பேரை ஏற்கனவே வித்தாங்க இல்லையா? ஆனா யாருமே போர்ட்ல இருந்து எடுக்கல. 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த பேரை எழுதி வாங்கின சந்திராம் குடும்பமும் போனை போட்டு கத்துவாங்க. எனக்கு பேரை வித்துவிட்டு எதுக்குடா நீங்க எல்லாம் அந்த பேரை போர்ட்ல போட்டுட்டு திரியறீங்கன்னு. ஒழுங்கா எல்லாரும் கடையில இருந்து அந்த பேரை எடுத்துருங்க. இல்லைன்னா உங்க மேல நான் கேச போடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொந்தக்காரரும் இத பாரு உன்கிட்ட வித்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நீ கொடுத்த பணத்தை வட்டியோட நாங்க திரும்ப கொடுத்துறோம். எங்க தாத்தா பேரை நீ எங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிரு. முடியாதுன்னா கோர்ட்ல கேஸ போடு, நாங்க கேஸ பாத்துக்கிறோம்ன்றாங்க. சந்திராம் குடும்பமும் நான் கோர்ட்ல கேஸ போட்டு கசிதிராமன்ற அந்த பேரை வாங்கல, சந்திராம் குடும்பத்தை சேர்ந்தவை இல்லைன்னு அவர் ஒரு பக்கம் சவால் விட எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏற்கனவே இவங்க குடும்ப சண்டையிலேயே 127 கேஸ் போட்டிருக்காங்களாம். இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஒண்ணு? எல்லாரும் ரெடி ஆங்கப்பா கோர்ட்டுக்கு போவோம்னு சொந்த பந்தமெல்லாம் கூடி பேசி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கசிதிராம் தாத்தாவோட மொத்த குடும்பமும் இப்படி சந்தோஷமா சிரிக்கிறத காட்டி இந்த படத்தை ரொம்ப அழகா முடிச்சிட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரியான சூப்பர் படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இதே போல இன்னும் ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.